உண்மையாக இருப்போட களத்தில் இறக்கி விட்டுருந்தா, அவன் வேட்பாளராக தாவேக்கால நின்றுருந்தா அவன் விலகுவானா? உயிரே போனாலும் 100 கோடியை கொட்டி கொடுத்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காரன் அந்த கட்சியிலேருந்து விலகி போவாங்களா? அதாவது களத்திலிருந்து வெளியேறுவாங்களா? கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு போகிறது வேற விஷயம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இல்லை களத்தில் இறக்கி விட்ட பிறகு அந்த களத்தை விட்டு வெளியேறுவது, பணத்துக்காக வெளியேறுவது நாம் தமிழ் கட்சி நடக்காது. திமுகவில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக நடந்தது கிடையாது. அதிமுகலேருந்து கட்சி தவறு நடந்திருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கியிருக்காங்க 2019 காலகட்டம் 17 காலகட்டத்தில். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வட மாநிலங்களில் இது போல் வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். அப்படி நடந்துடக்கூடாது. ஒருவேளை பிஜேபியோ ஒருவேளை அதிமுகவோ தன் வேட்பாளர்களை விலை பேசிடும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா தன் வேட்பாளர்கள் பலகீனமாக இருக்காங்கன்னு அவன் நினைக்கிறான். இவன் விலை போயிடுவான்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவன் 5 கோடியை செலவு பண்ணியிருக்கிறான். 5 கோடியை செலவு பண்ணிவிட்டு 50 கோடியை காட்டினா 100 விழுக்காடு அவன் ஓடி போவான்.